அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். عن عائشة المنية رضي الله تعالى عنها قالت كنت أفركه من ثوب رسول الله صلى الله عليه وسلم وقال من صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் இந்திரிய துளிகள், அதனுடைய சட்டங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆண் மக்கள் வயதை அடைந்து விட்டார்கள் என்பது கூறியது. அவர்கள் இந்திரியங்கள் வெளிப்படக்கூடியது. இதனுடைய சட்டங்கள், சுத்தம் செய்வது எப்படி, அதனுடைய அனைத்து விஷயங்களை பற்றியும் பேசக்கூடிய பாடம். முதன்மையாக இந்த சமயங்களில் இதில் 3 விதமாக இருக்கின்றது. தமிழில் சொல்லும் பொழுது சொல்வார்கள் மதி, வதி, விந்து என்பதாக சொல்வார்கள். உணர்ச்சிகள் ஏற்படக்கூடிய சமயங்களில் அப்பொழுது லேசான முறைகளில் ஒரு திரவ கசைவுகள் ஏற்படக்கூடியது. இந்த சமயங்களில் இவர்களுக்கு குளிப்பு என்பது கடமை இல்லை. இது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். அதே சமயத்தில் மற்ற தூக்கத்தில் ஏற்படக்கூடியது, ஸ்கலிதமாகக்கூடியது, அல்லது தாமத்திய உறவின் போது செயற்கையாக வெளியேறக்கூடிய சமயங்களிலும் சரி, குளிப்பு என்பது கடமையான ஒன்றாக இருக்கின்றது. இது ஆடைகளில் பட்டுவிட்டது என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் சொல்றாங்க. அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மற்றும் ஹம்மாம் இப்னு முனப்பிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் கூறியதாவது, இந்திரியம் பற்றி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகையில், அதை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடைகளில் இருந்து சுரண்டி விடுவேன் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆடைகளில் பட்டுவிட்டால் அது உணர்ந்து விட்டது, காய்ந்து விட்டது என்றால், இப்ப நமக்கு வேற ஆடைகள் இல்லை, அந்த சமயங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதை அந்த இந்திரியத்தில் பட்டிருக்கக்கூடிய அந்த வளவளப்புகளை, திடத்தன்மைகளை லைட்டா சுரண்டி விட்டு அது கசக்கி விட்டு அந்த இது போனா போதும், அப்படியே சுத்தமாக ஆகிவிடுது. அதே சமயத்தில் ஈரமான தன்மைகளாக இருக்கிறது என்றால் அப்பொழுது தண்ணீரை ஊற்றி அது கழுகினால் போதுமான ஒன்று. அந்த இடங்களை மட்டும் எங்க பட்டிருக்கோம் அந்த இடங்களை மட்டும் தண்ணீரை ஊற்றி கழுகினால் போதும். ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் ஒரு நாள் விருந்தினராக தங்கி இருந்தேன். யார் சொல்றாங்க? அப்துல்லாஹ் இப்னு ஷிஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, நான் அவங்க வீட்டுல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டுல வந்து விருந்தாடியாக போயிருந்தாங்க. ஏன்னா இவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன்களுக்கு எல்லாம் தாயாக இருக்கக்கூடியவர்கள். அங்க போய் இருந்தப்ப இரு ஆடைகளில் உறங்கிய எனக்கு உறக்கத்தில் ஸ்கலிதம் ஏற்பட்டது. எனவே அவ்விரு ஆடைகளையும்
கழுவுவதற்காக வேண்டி தண்ணீரில் நிக்கி வைத்தேன். இதை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் பணிப்பெண் பார்த்துவிட்டு போய் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் இதை பற்றி சொல்லிட்டாங்க. சொன்னானே அப்பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்னை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். நான் சென்றேன். அப்பொழுது அவர்கள் உங்கள் ஆடைகளை இவ்வாறு நீங்கள் செய்வதற்கு காரணம் என்ன என்பதாக கேட்டார். நான் தூங்கக்கூடியவர்கள் கனவில் எதை காண்பாரோ அதை நான் கண்டேன் என்று கூறினேன். அந்த ஆடைகளில் ஏதேனும் இந்திரியம் பட்டிருக்க கண்டீர்களா என்று கேட்டார்கள். நான் இல்லை என்றேன். அப்படியே ஏதேனும் நீங்கள் பார்த்திருந்தாலும் கூட அதை கழுவுவதுதான் வேண்டுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆடையில் பட்டு காய்ந்து விட்டதை இந்திரியத்தை நான் என் நகத்தால் சுரண்டித்தான் விட்டேன், கழுவ மாட்டேன் என்று கூறினார்கள். ரெண்டு ஆடைகள் இருந்துச்சு, ரெண்டு ஆடையோட ஊட்டிக்கு படுத்திருந்தாங்க. கனவுல கண்ணனே அப்ப எந்திரிச்சு பாக்குறாங்க, ஆஹா இதுல ஏதோ பட்டிருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு கலிதம் ஆயிருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு தான் இவங்க நினைச்சிருந்தாங்க. ரெண்டு ஆடையும் சேர்த்து கொண்டு போய் முக்கிடுவாங்க தண்ணியில. இதை பார்த்துட்டு அடிமை பெண் பார்த்துட்டு தான் சொன்னாங்க, இப்படி ரெண்டு இருக்கிறது ரெண்டு ஆடை தானே கொண்டு வந்தாரு, நிறைய இடம் இல்லை, அதுக்கு தூக்கி போட்டு அவர் முக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா. அப்ப ஆளை முக்கி கூப்பிட்டுட்டாங்க, ஏன் நேற்று செஞ்சீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் கனவுல என்ன கண்ணுவாங்களோ அது போல நான் கண்டேன் அப்படின்னா. இதுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க ஏதாச்சும் கண்டீங்களா? இல்ல பார்க்கல. அதோடைய வடுக்கள் அடையாளங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சா? இல்ல. அப்படியே இருந்தாலும் கூட நீங்க கசக்கி விட்டு, அதாவது அதை சுரண்டி விட்டு நீங்க எது செஞ்சாலே போதும், மொத்தத்துக்கு கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி போட்டு முக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா. இதெல்லாம் எப்பன்னு தெரியுமா? ஆடைகள் குறைவாக இருக்கும் பொழுது. நம்ம இன்னைக்கு பீரோ நிறைய ஆடையை அடுக்கி வச்சுக்கிட்டு ட்ரெஸ் அடுக்கி வச்சிருக்கோம். நமக்கு இல்லை. ட்ரெஸ் அடுக்கி வச்சிருக்கோம், இது ஒண்ணு ஆகிவிட்டாலும் அதை கழுவி துவைச்சு போட்டா ரெண்டாவது ஒண்ணு ஊத்துறது இருக்கும். இது எப்பொழுது பிரயாணத்தின் சமயங்களில் நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுகின்றது. ஒரு இடத்துல போயிருக்கோம், ஒரு ஆடையோட போயிருப்போம், அந்த இடத்துல போன இடத்துல என்ன இருக்கும், தூங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தூங்கி இருப்போம், தூங்கணும் இது போல ஆயிரும் உஷ்ணத்தின் காரணமாக. அப்ப என்ன செய்யலாம், நீட்டா வந்து நமக்கு கையில விட்டுட்டு இந்த இது செஞ்சுட்டு இந்த சுரண்டி விட்டு, அல்லது அந்த இடங்களை மட்டும் காயாமல் இருந்தால் அந்த இடங்களை மட்டும் தண்ணீர் ஊற்றி கழுகி விட்டால் போதுமான ஒண்ணு. அதோட செஞ்சுட்டு அந்த ஆடையை ஊற்றிக்கலாம். மொத்த ஆடையும் நஜீசி என்பது அல்ல. ஏன்னா இதே சமயத்துல ரத்தத்துடைய விஷயங்கள் வரும் பொழுது என்ன சொல்றாங்க, மொத்தத்தை கழுவணும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி. ரத்தம் பட்டுச்சு அப்படின்னா அந்த இடங்களை மக்கள் சுரண்டி விட்டு அதை கழுகணும், தண்ணீர் ஊற்றி கழுக வேண்டும். சில விஷயங்கள் பார்க்கக்கூடிய சமயங்கள்ல நமக்கு அந்த இடங்கள் பட்ட இடங்கள் மட்டும்தான் நஜீஸாக தெரியும். சில வஸ்துக்கள் மொத்தத்திற்கு நஜீஸாக இருக்கும். நம்ம நேற்று பார்த்தோம், சிறுநீரகத்தில் குழந்தையுடைய சிறுநீரகம் பட்டால் என்ன செய்யணும் அப்படின்னு. அதே இது திறப்பொருள்களாக இருக்கக்கூடிய மலஞ்சரம் கிடைத்த குழந்தையால மலஞ்சரம் கிடைச்சதுன்னா கழுவுறோம். இதே இடத்துல ஒரு இடத்துல நம்ம வெளியூர் போறோம், தொழக்கூடிய இடங்கள் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய பாடங்கள் தான். தொழக்கூடிய இடங்கள் இருக்கு, தொழணும். அப்ப பார்த்தா அங்க ஆடு மாடுகள் சென்ற பாதைகளாக இருக்குது. இந்த இடத்துல எப்படி சுத்தம் பண்றது, காய்ந்த வறட்சிகள் போன்று காய்ஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம உடனே தண்ணி ஊற்றி கழுவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மண்ணில் போகையில ஆடு மாடு சாணங்கள் போட்டு போயிடுச்சு, அது வறட்சியோடு நல்லா காய்ஞ்சிருச்சோம்னா ஒரு குச்சியை விட்டு பருத்தி பார்த்தோம்னா ஈரத்தன்மை கீழே இருக்கக்கூடாது. அந்த ஈரத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தொழுகிறது வந்து கூடாம போயிடும். அதே சமயம் அந்த ஈரத்தன்மையை சொல்லி விட்டோம்னா அதெல்லாம் போன உடனே கீழே உணர்ந்த பகுதிகளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து தொழலாம்.
அப்ப அதை தண்ணியை ஊற்றி கழுவணுங்கிற அவசியம் இல்லை. எப்பொழுது வரை அதில் தண்ணீர் படாமல் இருக்கும் வரை, தண்ணீர் படாச்சுன்னா அதனுடைய வாடைகள் வெளியேறும் பொழுது நஜீசுகள் தெரியும். அதுவரை இந்த இடங்கள் என்ன சொல்றாங்க, இந்திரியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திடத்தன்மைகள் தான் நஜீசுடைய தன்மைகளாக இருக்குது. அதை சுரண்டி விட்டால் அல்லது அதை கசக்கி விட்டு காஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா முறுக்கணும்னா அது மாவு போல உருளாப்புல இருக்கும், பொடி போல ஒண்ணு. அது போல போயிடுச்சு அப்படின்னா அது சுத்தமாக ஆயிடும். ஈரத்தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணீர் ஊற்றி நம்ம அது கழுவிக்கணும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. எல்லா நபர்களிடத்திலும் அறிஞர் இடத்தில் எல்லா இடத்திலும் ஒற்றை கருத்தாகத்தான் இதில் இருக்கின்றது. நஜீஸ் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். அடுத்துள்ள பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போமாக. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நன்பாக்கியத்தை வல்லவல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தாலுவானாக. வாக்கின் தாவர அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله